இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து மெடிட்டரேனியன் டிப். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் மெடிட்டரேனியன் டயட் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹெல்த்தி. ஈவன் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் பாத்தீங்கன்னா அந்த டயட்டை வந்து ரெக்கமெண்ட் இட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஏன்னா அவங்க வந்து கலர்ஃபுல்லா இருக்கும், பிளஸ் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்கும் அதுல. அண்ட் ரொம்ப டீப் ஃப்ரை குக்கிங்லாம் ரொம்ப இருக்காது, குவிக் ஃப்ரை அந்த மாதிரி. பட் இன்னைக்கு டிப் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் அவங்க டிப் எப்படி பண்ணுறாங்கன்னு இன்னைக்கு பார்க்கலாம். அதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கோம், கேரட், கேப்சிகம், ஆப்பிள், கொஞ்சம் கொடமிளகா, சீஸ். இது வந்து ஃபெட்டா சீஸ்னு பேர். ஆலிவ், யோகர்ட் சீஸ் அதாவது தயிர் சீஸ், உப்பு, பார்ஸ்லி, ஆரிகானோ, ஆலிவ் ஆயில். அவ்வளோதான் இதோட தேவையான பொருட்கள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து இந்த கொடமிளகா அதாவது ரெட் கேப்சிகம் எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லா எண்ட் ரிசல்ட் கொடுக்கும். கொஞ்சமா எண்ணெய் தடவி நம்ம கேஸ்ல சுட போறோம். நல்லா டார்க்கா நல்லா ஸ்மியர் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா கருப்பா ஆகணும், அப்பதான் உங்களுக்கு அந்த எண்ட் ரிசல்ட் நல்லா டேஸ்டியா இருக்கும். நம்ம எப்படி கத்திரிக்காய்லாம் சுடுவோம் இல்லையா, அதே மாதிரி இதை சுடணும் நல்லா டார்க்கா. இது ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஒரு நைஃபோ எடுத்து நல்லா இது உள்ள சொருகிக்கோங்க. இது மேலே வச்சு டைரக்ட் ஃப்ளேம்லையோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சியோ நாலா பக்கமும் நல்லா கருப்பாகணும். ஆனப்புறம் நம்ம அந்த மேலே இருக்கிற கருப்பை வந்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ உள்ளே வந்து அந்த ஜூஸஸ் நல்லா குக் ஆகி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பொறுமையாக கேஸ்லேயும் சுடலாம், at the same time அவன்லயே நம்ம சுடலாம் அது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பபுள் ஆறுது, அந்த ஸ்கின் லூசன் ஆறுது, அவுட்டர் ஸ்கின். ஸோ நல்லா சாறு ஆற வரைக்கும் நான் சுட போகிறேன். ஸோ கொஞ்சம் அதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடமிளகா பாருங்க உருவே தெரியாம டோட்டலா கருப்பாயிடுச்சு. இப்போ நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இதுதான் நம்மளுக்கு வேண்டியது. இதே வந்து நீங்க அவன்லயும் இந்த ரிசல்ட் கொண்டு வரலாம், பட் எல்லாராலையும் பண்ண முடியும் கேஸ்ல. அதனால தான் நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை எப்படி பண்றது காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு டாங்ஸோ இல்லை அப்பளம் சுடுவோம் இல்லையா, அதை வச்சு பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்க. யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஐ டோன்ட் நோ இங்கே கிடைக்குதான்னு, பட் இதுவே பாட்டிலில் இந்த மாதிரி ரோஸ்டட் பெல் பெப்பர்னு கொடமிளகானே உங்களுக்கு பாட்டிலில் எதர் சால்ட் வாட்டர் இல்லை ஆயிலில் போட்டு விற்பாங்க. ஸோ நீங்கள் அது கிடச்சதுன்னா இந்த ஹோல் ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படியே அது ரெடிமேடாக கூட வாங்கி பண்ணலாம் நீங்கள். பட் இது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. ஐ கெஸ் நம்ம எடுத்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக ஸ்க்ரேப் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜூஸியாக இன்னுமே அது ஸ்டீமிங்காக இருக்குது உங்களுக்கு ஹாட்டாக. ஸோ இதை சாப் பண்ணிவிட்டு இனிமேல் நம்மளுக்கு கேஸ் வேலை ஓவர். இதை வந்து நம்ம சாப் பண்ணிவிட்டு எல்லாம் போட்டு மிக்சியில் அடிக்க போகிறோம். இப்போ ஸோ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ஸ்டீமிங் ஹாட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கை சுட்டுக்காமல் இருக்கணும். எப்படி இருந்தாலும் மிக்சியில் தான் நம்ம போட போகிறோம்னால நான் வந்து ரஃப்பாக சாப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம கொடமிளகாய் இஸ் ரெடி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிச் ஃப்ளேவராக இருக்கும். இன்ஃபேக்ட் ரோஸ்டட் பெப்பர்லாம் நீங்கள் பீட்சாவில் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸர் இருந்தால் ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி மிக்சிலேயே கூட நீங்கள் பல்சர் வச்சு அந்த மோடில் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதில் கொடமிளகா, அதாவது சுட்ட கொடமிளகா, அண்ட் இது வந்து யோகர்ட் சீஸ். நான் எப்படி பண்ணேன்னா நல்ல வீட்லேயே பண்ணது தான் 100%. நல்ல திக் யோகர்ட் எடுத்துக்கோங்க. நல்ல க்ளீன் காட்டன் கிளாத், தின் காட்டன் கிளாத், வேஷ்டி துணி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 லேயர்ஸ் வடிகட்டியில் போட்டுட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ டிப்பு ஒரு 2 கரண்டியோ 4 கரண்டியோ எடுத்து வச்சுட்டு மேலே மூடி இல்லாட்டி ஒரு பாலித்தீன் ஷீட்டோ இல்லாட்டி ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடிட்டு ஓவர் நைட் விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
தயிரில் கிடைச்ச சீஸ் தான். அந்த தண்ணி பூரா வடிகட்டி காத்தால உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது 100% நீங்கள் எந்த தயிரில் வேணால் பண்ணலாம். ஃபேக்ட்ரி தயிரில் பண்ணலாம், இல்லை ஃபுல் ஃபேட் தயிரில் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா ஃபுல் ஃபேட்டில் பண்ணுங்கள். இப்போலேருந்தே அவங்கள டயட்னு நம்ம இது பண்ண வேண்டாம். ஸோ இந்த யோகர்ட் சீஸ் அண்ட் இது வந்து ஃபேட்டா சீஸ்னு பேர், FETA அந்த சீஸ். இப்போ வந்து எல்லாமே இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது. போய் கேட்டிங்கன்னா அவங்களே எடுத்து கொடுப்பாங்க, உங்களுக்கு ஃப்ரீசர் செக்ஷனில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் சீஸ். பாக்கி சீஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த முஷியெல்லாம் இருக்காது, ஒரு மாதிரி கையெல்லாம் அது மாதிரி சூயியாலாம் இருக்காது, கம்மியாக. இது வந்து நீங்கள் சாலட்ஸ்க்கெலாம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டிப்ஸுக்கெலாம். இது ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஏன் போடுறேன்னா உங்களுக்கு அந்த மெடிட்டரேனியன் ஃப்ளேவர் வேணும்ட்டு தான். இப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் உங்களுக்கு ஆத்தென்டிக் ஃப்ளேவர் கிடைக்காது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் உப்பு, ஏன்னா பெட்டா சீஸில் உங்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் உப்பு இருக்கும். அண்ட் இது வந்து ஆரிகானோ, ஃப்ரெஷ் ஆரிகானோ கிடைச்சா ஃப்ரெஷ் போட்டுக்கோங்க. இங்கே கிடைக்காதனால இப்போ ட்ரை ஆரிகானோ, அதாவது காஞ்ச இதுவும் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கிறது. பார்ஸ்லி, இதுவும் நான் ட்ரை போடுறேன், ஃப்ரெஷ் கிடைச்சதுன்னா ஃப்ரெஷ் போடுங்க. இதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு குவிக் ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதில் ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே பண்ண வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு அப்புறம் ஒரு அந்த குடமிளகா இருக்கிற இதுவே தெரியாது, கொஞ்சம் அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸ் மாதிரி இருக்கணும். ஏன்னா எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கணும், க்ரீன், ரெட், ஒயிட் எல்லாமே. ஸோ இதை வந்து நம்ம இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பவுலில். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, ஏன்னா இன்னும் கொஞ்சம் சாமான் நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, ஆலிவ்ஸ்லாம், அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சர்விங் டிஷ்ஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான அப்படைசர். அட்லீஸ்ட் இதெல்லாம் நம்ம பழக்கப்படுத்தினோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் அவங்க எங்கே படிக்க போகிறாங்களோ, லைக் எங்கே போய் இருக்க போகிறாங்களோ நம்மளுக்கு தெரியாது. அண்ட் தே வில் ஆல்சோ கெட் அ ஹேங் ஆஃப் நியூ ஃப்ளேவர்ஸ் இல்லையா. நம்ம எப்போவுமே ஒரே ஃப்ளேவர் பழக்கப்படுத்தினா ரொம்ப கஷ்டப்படுவாங்க வெளியில் போய் அவங்க எல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் சிம்பிள் வேஸ் நம்ம வீட்லேயே பண்ணி அந்த டேஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அவங்க ரொம்ப அடாப்டபுளாக இருப்பாங்க வெளியில் போனால் அவங்களுக்கு. ஸோ இதோட நம்ம கொஞ்சம் ஆலிவ்ஸ், பிளாக் ஆலிவ்ஸ் எடுத்துருக்கேன், க்ரீன் ஆலிவ்ஸ் கிடைச்சாலும் க்ரீன் ஆலிவ்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா சாப் பண்ணி போடலாம், ஏன்னா ஈச் டிப்புக்கும் உங்களுக்கு ஆலிவ்ஸ் கிடைச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா சாப் பண்ணி போட்டுக்கலாம் ஆலிவ்ஸை. சும்மா கோர்ஸாக சாப் பண்ணால் போதும், அப்புறம் பர்ஃபெக்டாக சாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆலிவ்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், நல்லா ஃப்ரெஷ் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ரொம்ப சீப்பாக கிடைக்குது இப்போ இங்கெல்லாம். ஹார்ட்லி ஒரு கட்டு வந்து 6 rupees தான் இப்போல்லாம். நல்ல ஃப்ரெஷ் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து நீங்கள் ஃபைனாக கட் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி சிசர்ஸு இல்லாட்டி கிச்சன் ஷியர்ஸ் வச்சியோ. அது போதும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த டிப்பு. ஸோ இதை வந்து நம்ம சர்விங் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. நல்லா இந்த மெயினாக டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா சர்விங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ கிரிக்கெட் மேட்ச் அந்த மாதிரி டயத்தில் பார்க்குற டயத்துலலாம் இந்த மாதிரி சிப்ஸு அந்த மாதிரி வெறுமா சாப்பிட்றதோட வெஜிடபிள்ஸோடு இந்த டிப்பும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
ஹெல்த்துக்கும் ஹெல்த்து ப்ளஸ் அட் த சேம் டைம் புதுசாகவும் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இதோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் ஜங்க் ஃபுட்டும் சேர்த்து சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நான் வந்து குடமிளகாய் இந்த மாதிரி லாங்காக கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது டிப் பண்ணி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ளசண்ட்டாக அரேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு கிராண்ட் சக்ஸஸ் தான் உங்களுக்கு. குடமிளகா இப்போ நான் வந்து கேரட் கொஞ்சம் 2 கட் பண்ணிக்கலாம். ஒன்று நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்கின் எடுக்கல, ஏன்னா ஸ்கின் ஆல்சோ ஹேஸ் லாட் ஆஃப் வைட்டமின்ஸ் இல்லையா. நல்லா இப்படி லாங்காக பைட் சைஸ் லைக் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் இப்போ ஈவினிங்னா மார்னிங்கே இதெல்லாம் பண்ணி வச்சிடலாம் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டாக சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இவ்வளோதான். நீங்கள் குக்கும்பர் ஆட் பண்ணலாம், இந்த ப்ராக்கலி பிடிக்கிறவங்க ப்ராக்கலி, அப்புறம் பீன்ஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் வெந்நீரில் போட்டு அப்படியும் கொடுக்கலாம், லைக் லேஸாக ஒரே ஒரு பாயிலுக்கு. அப்புறம் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ் போடுறேன், சிப்ஸையும் டிப் பண்ணி சாப்பிட்லாம் நம்ம ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய பிளாட்டரில் நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸோட ஒரு கிராக்கர் வச்சாச்சு, 2 வெஜிடபிள் வச்சாச்சு. ஸோ ஒரு ஃப்ரூட்டும் வச்சிடலாம், நல்ல ஒரு க்ரன்ச்சியான ஃப்ரூட். ஆப்பிள் வைக்கலாம், பேரிக்காய் கட்டா பேரிக்காய் கூட வைக்கலாம் நீங்கள். நல்லா அதுவும் உங்களுக்கு ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா லாங்காக இருந்தால் தான் பீஸஸ் உங்களுக்கு டிப் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா நார்மலாக நம்ம எங்கே இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட மாட்டோம். ஸோ இதுக்கு மேலே ஒரு, ஏன்னா இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் கார்னிஷிங்க்கு ஆட் பண்ணுறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிராக்கர்ஸ், குடமிளகா, கேரட், ஆப்பிளோட சர்வ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டி பார்ட்டிஸ், பர்த்டே பார்ட்டிஸ் அண்ட் ஈவினிங் ஒரு கிட்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்தால் கூட ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஐ திங்க் புதுசாக இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ருசி ஒரு